இந்த வீடியோவில் நம்ம ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற சப்ஜெக்டில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த ஓஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ பாருங்கள், யூனிட் வைஸாக சொல்கிறேன். நான் 5 யூனிட்டுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு பென் பேப்பர் எடுத்து எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 1ல் வாட் இஸ் ஓஎஸ், டிஃபைன் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்பாங்க. ஓஎஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஓஎஸ்னால் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ பேசிக்காக எல்லாருக்குமே சிஸ்டம் தெரியல, லேப்டாப்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ் தெரியல. அதில் என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கீபோர்ட், மவுஸு, டிஸ்பிளே இதெல்லாம் சொல்லுவீங்க. இதெல்லாம் வெளியே பார்க்குறது. அதுக்குள்ளே இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு, ரேமு, மதர் போர்டு, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ ப்ராசஸர் அப்படிலாம் கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம படிக்கிறது அந்த ஓஎஸ் பேப்பர். ஆக்சுவலி ஓஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம டைரெக்டாக பேசுறது வந்து சிஸ்டமுக்கு புரியாது. சிஸ்டம் என்ன சொல்ல வருது அப்படின்றது நமக்கு டைரெக்டாக புரியாது. ஸோ நம்ம 2 பேருக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியட்டாக ஒர்க் பண்ணது அந்த ஓஎஸ். இப்போலாம் சொன்னோம் அப்படின்னா பாலம் இருக்குல்ல, பாலம் பார்த்துருப்பீங்க. ஸோ 2 சைடும் ஜாயின் பண்ணுறோம். நடுவில் வந்து ஆறோ இல்லை தண்ணி போகிறதுக்கான இடத்தையும் விட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து 2 இடத்தையும் ஜாயின் பண்ணுதில்ல, அதுதான் நம்மளையும் யூசராகிய ஹியூமனையும் கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணது தான் இந்த ஓஎஸ். ஸோ இது ஓஎஸ் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட் சாஃப்ட்வேர் தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, கோர்ஸ் தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இந்த ஓஎஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம ஹியூமனுக்கு புரியுற லாங்குவேஜில் நம்ம வந்து அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதை கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச லாங்குவேஜில், அதை அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணி கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். திரும்ப கம்ப்யூட்டர் அதை ப்ராசஸ் பண்ணி என்ன அவுட்புட் கொடுக்குதோ அதை வந்து நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இன்னும் சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாமே கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஒரு சென்டென்ஸை இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கேட்டால் தமிழில் கொடுக்கும், தமிழில் கொடுத்துட்டு இங்கிலீஷில் கேட்டால் இங்கிலீஷில் கொடுக்கும். அதே ஒர்க்கை தான் இந்த ஓஎஸும் பண்ணுது. ஸோ ஓஎஸ்னால் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிங்க. அப்போ தான் இந்த பாடம் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துங்க. இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு என்னென்ன சர்வீசஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ அடுத்து வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கால்ஸு, ப்ராசஸ் ஸ்டேட் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ப்ராசஸ்னால் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க, அடுத்து ப்ராசஸ் ஸ்டேட் அப்படியே பற்றி தெரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து கான்டெக்ட் ஸ்விட்சிங். அப்படின்னா சில விஷயங்கள்லாம் சேவ் பண்ணி வைக்கும். கான்டெக்ட் ஸ்விட்சிங் பற்றி தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து ஐபிசின்னு சொல்லுவாங்க, இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுங்க. இதோட ஃபர்ஸ்ட் யூனிட் முடியுது. 7 கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல. மொத்தமாகவே நம்ம 5 யூனிட் சேர்த்து ஒரு 40-45 கொஸ்டின்ஸ் அதுக்குள்ள தான் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல 7 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். செகண்ட் யூனிட்டு சிபியூ யூட்டிலைசேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. டர்ன் அரவுண்ட் டைம், அப்புறம் வந்து ட்ரன்புட், வெயிட்டிங் டைம், ரெஸ்பான்ஸ் டைம், இதெல்லாம் வந்து சின்னது 2 மார்க்ஸ் தான் கேட்பாங்க மேக்ஸிமம். ஆனால் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அடுத்து வந்து ஷெடியூலிங் அல்காரிதம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஷெடியூலிங் அல்காரிதமும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ் இது ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 10 மார்க்கில் கேட்க அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து பார்த்துங்க. அடுத்து டெட்லாகு. அப்போ வந்து டெட்லாகை ப்ரிவென்ஷன் பண்ண என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃபு, அடுத்து செமாஃபோன்ஸ். இதோட செகண்ட் யூனிட் முடியுது. 9 கொஸ்டின்ஸு. அடுத்து வந்து தேர்ட் யூனிட்ல வந்து ஸ்வாப்பிங், அப்புறம் வந்து பேஜிங், அப்புறம் வந்து சிக்மெண்டேஷன், பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தேர்ட் யூனிட்ல. இதில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ஃபோர்த் யூனிட்ல ஃபைல் ஆட்ரிபியூட்ஸ். ஃபைலில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்கிறது. அடுத்து வந்து ஃபைல் ஆப்ரேஷன்ஸ், ஃபைலை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஃபைலை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண முடியும், ரீநேம் பண்ண முடியும், ரீபொசிஷன் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், பர்மிஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணலாம். அதை பற்றி தான் படிக்கிறது அந்த ஃபைல் ஆப்ரேஷன்ஸ். அப்புறம் ஃபைல் டைப்ஸில் வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. MP4 ஃபைல்ஸ் இருக்குது, MP3 ஃபைல்ஸ் இருக்குது, சோர்ஸ் ஃபைல்ஸ் இருக்குது, .c ஃபைல்ஸு, ஜாவா ஃபைல்ஸு, C++, பைத்தான் ஃபைல், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது அந்த ஃபைல் டைப்ஸு. ஆக்சஸ் மெத்தட், ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸ் மெத்தட்ஸ் இருக்குது. சீக்வன்ஷியல் ஆக்சஸ், டைரக்ட் ஆக்சஸ், இண்டெக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸ் இருக்குது. அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது அந்த ஆக்சஸ் மெத்தடு. அது டைரக்டரி ஸ்ட்ரக்சரு. டைரக்டரியில் வந்து சிங்கிள் டைரக்டரி, 2 டைரக்டரி, 3 டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் டைரக்டரிஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஃப்ரீ ஃபேஸ் மேனேஜ்மெண்ட், இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 6 கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த 4th யூனிட்ல. அடுத்து 5th யூனிட்டு. ஸோ நிறைய பேருக்கு இந்த 5th யூனிட் தான் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ 5th யூனிட் ரொம்ப ஈஸி தான், லினக்ஸ் தான் ஃபுல்லாமே. லினக்ஸ் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன்.
ஸோ இப்போதைக்கு வந்து எக்ஸாமுக்கு நம்ம என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன். யூனிக்ஸ், வாட் இஸ் யூனிக்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வாட் இஸ் லினக்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். யூனிக்ஸுக்கும் லினக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். லினக்ஸ்னா வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கும். யூனிக்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். யூனிக்ஸ் அப்படின்றது வந்து இப்போ நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம்ல, அது போல் வந்து அதுக்கு முன்னாடி வந்து டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்துச்சு. விண்டோஸ் கம்பெனி சொந்தமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒன்றுமே இல்லைங்க. இப்போ யூனிக்ஸ்க்கும் லினக்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிக்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். நம்மளுக்கு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GUIவே நமக்கு கிடையாது. ஸோ எல்லாமே கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எல்லாராலையுமே யூஸ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லினக்ஸ் கொண்டு வந்தாங்க. விண்டோஸ்க்கு முன்னாடி இருந்த டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் வந்து GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கிடையாது. ஸோ அதுலுமே எல்லாமே நம்ம கமாண்டில் தான் ரன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அதில் இருந்து டெவலப் பண்ணது தான் இந்த விண்டோஸ் OS. ஸோ அதேமாதிரி வந்து யூனிக்ஸ்லேருந்து டெவலப் பண்ணதான் லினக்ஸ் OS. லினக்ஸில் என்ன அடிஷ்னலாக கொடுத்தாங்க அப்படின்னா, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. விண்டோஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் லினக்ஸ்லையும். ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிக்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்லையும் எல்லாத்தையும் பண்ணலாம். லினக்ஸில் அட்வான்ஸாக வந்து நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சும் பண்ணலாம். இது உங்களுக்கு புரியாத மாதிரி கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து லினக்ஸில் ஒரு கமெண்ட் இருக்குது. இது லினக்ஸ் பேசிக் கமெண்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. டச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்கு. அந்த கமெண்ட் கொடுத்து நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம்ல வந்து ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிடும். கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே இதை டைப் பண்ணலாம். இதை வந்து நம்ம கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸில் போய் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, எந்த இடத்துல கிரியேட் பண்ண முடியுமோ அந்த பாத்துக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ கொடுத்து ஃபைல் கொடுப்போம். ஸோ அப்படி பண்ணதும் பண்ணலாம். இல்லை நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்ல எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த பாத்துக்கு போயிட்டு டச் அப்படின்னு சொல்லி கொடுத்து பக்கத்தில் என்ன ஃபைல் நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபைல் கிரியேட் ஆகிடும். இதுதான் கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம யூஸ் பண்ணுறது. இது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் யூஸ் பண்ணுறது. ஸோ யூனிக்ஸில் கமெண்ட்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். எதனா எல்லாருக்கும் எல்லா கமெண்ட்ஸும் தெரிஞ்சாதான் யூனிக்ஸ் சிஸ்டமே யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை லினக்ஸாக டெவலப் பண்ணதுக்கப்புறம் நார்மல் யூசருமே கமெண்ட்ஸே தெரியாதுப்பா எனக்கு அப்படின்னா கூட நீங்கள் போயிட்டு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை வச்சு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கொண்டு வந்தாங்க. இதுதான் லினக்ஸுக்கும் யூனிக்ஸுக்கும் இருக்க டிஃப்ரென்சியேஷன். ஸோ இதை பார்த்து கரெக்டாக எழுதிக்கிங்க. அடுத்து பேசிக் லினக்ஸ் கமெண்ட்ஸு. இதில் கொஞ்சம் தெரிஞ்சாலே போதும். LS லிஸ்ட் டைரக்டரி, PWT ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது, நோட் பண்ணிக்கோங்க. அந்த மேன் அப்படின்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இப்போது லினக்ஸில் நான் ஒரு கமெண்ட்ஸ் பார்க்குறோம், புதுசாக ஏதாவது கமெண்ட்ஸ் பார்க்குறோம், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா, ஐஃபோனுக்கு அப்புறம் BA அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்ல, அந்த மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட்ல மேன் அப்படின்னு கொடுத்துட்டு அது என்ன கமெண்ட்டோ அந்த கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா அந்த கமெண்ட் பற்றி டீட்டெயிலான டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு லினக்ஸில் அந்த டெர்மினல்லே வரும். ஸோ மேன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு. LS சொல்லிட்டேன், PWT சொல்லிட்டேன், மேன் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா CD சேஞ்ச் டைரக்டரின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. அப்புறம் வந்து CD, அப்புறம் டாட்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் கமெண்ட்ஸ் ஆஃப் லினக்ஸு. ஸோ இதுமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. பேசிக் லினக்ஸ் கமெண்ட்ஸ். அடுத்து வந்து ஃபைல் சிஸ்டம், லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம் பற்றியும் தெரிஞ்சுக்கங்க. விண்டோஸ்க்கு ஃபைல் சிஸ்டம் ஒரு மாதிரி இருக்கும், லினக்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸு, ப்ராசஸ்ஸு, டெட்லாக்ஸு, இது எல்லாமே வந்து விண்டோஸ் அண்ட் லினக்ஸ்க்கும் மோஸ்ட்லி காமனாக தான் இருக்கும். இதெல்லாம் அதை பற்றியே நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் மொத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஒரு 40 கொஷின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 45 கொஷின்ஸ் தான் இருக்கும். அது ஒரு 3, 9, 14, 23, 30 கொஷின்ஸ் தான். மொத்தமே 30 கொஷின்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த 30 கொஷின்ஸை படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 60+ எடுத்து ப்ளஸ் கிளாஸில் பாஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணி படிங்க. ரொம்ப ஈஸியான கான்செப்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தனி ஷார்ட்ஸாகவும் போடலான்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. வேறு என்ன டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு சில கேட்டகரிஸ் இருப்பீங்க. எனக்கு வந்து பாஸ் ஆனால் மட்டும் போதும், இவ்வளோ கொஷின்ஸில் என்னால் படிக்க முடியாது, எனக்கு அதுக்கு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேட்டகரிஸ் இருப்பீங்க. அந்த மாதிரி யாரா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கான வீடியோ தனியாக டெடிக்கேட்டடாக போடுறேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்றவங்க மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கான தனி வீடியோஸ் போடுறேன். டாடா பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோஸில் பார்க்கலாம். வேறு என்ன டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். வேறு என்ன மாதிரி டாபிக்ஸில் நம்ம சேனலில் வீடியோஸ் போடலாம் அப்படின்ற உங்களோட சஜஷனையும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க.
மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.